விருச்சிகம் ராசி நேயர்களே, நீங்கள் உயிராக நினைத்தவரின் துரோகம்தான் உங்களின் ஆறாத மனசுல வடுக்களாகவே இருந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒருவரை நேசித்தா உங்களுடைய முழு ஆன்மாவையும் கொடுத்து தான் நேசிப்பீங்க. உங்களின் 7ஆம் அதிபதியான சுக்கிரனின் பலவீனத்தாலேயோ அல்லது 7ஆம் வீட்டில் பாப கிரகங்களின் தாக்கத்தாலேயோ நீங்கள் யாருக்கும் உங்கள் உயிரையே கொடுக்க துணிந்திருப்பீங்க. அவரிடமிருந்து இந்த துரோகம் அரங்கேறி இருந்திருக்கும் உங்களுக்கு. அவங்க உங்களை ஏமாற்றி அந்த நிமிஷம்தான் உங்கள் நெஞ்சிட்டில் ஈட்டி பாய்ந்தது போலவே இருந்திருக்கும். இவர்களுக்காகவா நான் இவ்வளவு செய்தேன் என்று உங்கள் மனம் கதறி இருந்திருக்கும். விருச்சிகம் ராசியின் இயல்பை மற்றவங்களை எளிதில் நம்புவது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நீங்களே எல்லை தாண்டி நம்பிய ஒரு நபர் தான் உங்கள் நம்பிக்கையை துண்டு துண்டாகவே உடைத்திருந்த போதுதான் ஏற்பட்ட வழி உங்கள் பல இரவுகள் தூங்க விடாமலே செஞ்சிருந்திருக்கும். இந்த துரோகம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தி வைத்திருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் யாருக்கோ உங்கள் உயிரையே கொடுத்து துணிந்திருப்பீங்க. ஆனால் அவங்களிடமிருந்தே அந்த துரோகம் உங்களுக்கு அரங்கேறி இருந்திருக்கும். அவங்க உங்களை ஏமாற்றி அந்த நிமிடத்துலேருந்து உங்கள் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போலவே இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இயல்பாகவே மற்றவங்களை எளிதில் நம்புவது கிடையாது உங்கள் மனசு. ஆனால் அப்படிப்பட்டு நீங்கள் எல்லை தாண்டி நம்பிய ஒரு நபர் உங்கள் நம்பிக்கையை துண்டு துண்டை உடைத்திருந்த போது ஏற்பட்ட வழி உங்கள் பல இரவு தூங்க விடாமலே செஞ்சிருந்திருக்கும். பண விஷயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு மன கஷ்டங்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானம் மற்றும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் மீது ஏற்பட்ட ராகு அல்லது சனியின் பார்வை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பாதாளத்தில் தள்ளி வைக்க இருந்திருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சேர்த்த பணத்தையோ அல்லது உங்கள் எதிர்கால சேமிப்பையோ நம்பி ஒருவரிடம் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க. நாளை தண்டு விடுகிறேன் என்று வாங்கியவங்க உங்களுடைய இன்று உங்களை கண்டுகொள்ளாமே முகத்தை திருப்பி கொண்டு நடக்கும்போது ஏற்படும் ஆத்திரம்தான் உங்கள் குருதியை உதிக்க செஞ்சிருந்திருக்கும். உங்களை ஏமாற்றியவங்க சொகுசா வாழ நியாயமாக உழைத்த நீங்க இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு கூட போராட வேண்டிய சூழ்நிலையை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தியிருந்திருக்கும். இந்த ஏமாற்றம் உங்களுக்கு பணத்தை விட மனிதர்களோட உண்மை முகத்தை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் உங்களுக்கு. அது உங்களை பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பாதாளத்தை தள்ளி இருக்கக்கூடிய இருக்கும். உங்களை நம்பியவங்களையும் நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சேர்த்த பணத்தை அல்லது உங்களோட எதிர்கால சேமிப்பை நம்பி ஒருவிடம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நீங்கள். அது அவர் நாளை தந்து விடுகிறேன் என்று வாங்கியிருந்திருப்பாரு. ஆனால் இன்று உங்களை கண்டுகொள்ளாமலேயும் முகத்தை திருப்பி கொண்டும் நடக்கும்போது ஏற்படும் ஆத்திரம்தான் உங்களை குருதியை ஒதுக்கவே செஞ்சிருந்திருக்கும். நீங்கள் ஒரு ரூபாய்க்காக கூட போராட வேண்டிய சூழ்நிலை இந்த கிரக நிலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் தான் ரொம்ப மன வருத்தங்களாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம். இந்த இடத்துல கேதுவின் அமர்வோ அல்லது 2ஆம் அதிபதி மறைவோ ஸ்தானத்துல இருக்கும்போது தான் குடும்பத்துக்குள்ள சில ரகசியங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற உங்கள் அறியாமையும் அரங்கேறி இருக்கும். நீங்கள் உயிரா மதித்த குடும்ப உறுப்பினர்களே உங்களில சில முக்கியமான உண்மைகளை மறைச்சு உங்களை ஒரு அப்ராணியை போலத்தான் நடத்தியிருந்திருப்பாங்க. தெரிய வரும்போது உங்கள் மனம் ஓடி போயிருந்திருக்கும். அதாவது எல்லோருக்கும் எல்லாமே செய்த எனக்கு ஏன் இந்த நிலைமை, என்னிடம் ஏன் இதை மறைத்தீங்க என்ற கேள்விதான் உங்களை ஒலிக்கிருந்திருக்கும். அது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ அல்லது ஒரு சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ இருக்கலாம். எது எப்படியோ நீங்கள் காட்டிய அசுரத்தனமான பாசத்திற்கு பரிசா கிடைத்தது இந்த ஏமாற்று வேலைதான் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அது உங்கள் குடும்பத்துக்குள்ள சில ரகசியங்களும் உங்களை அறியாமல அடங்கியிருந்திருக்கும். நீங்கள் உயிரா மதித்த குடும்ப உறுப்பினர்களையும் உங்களில சில முக்கியமான உண்மைகளை மறைச்சி உங்களை ஒரு அப்ராணியை போலத்தான் நடத்தியிருந்திருப்பாங்க. அவை அனைத்துமே உங்களுக்கு தெரிய வரும்போதுதான் உங்கள் மனமே உடைஞ்சு போயிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மறைந்திருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வெளிப்பட போகின்றது. உங்க வாழ்க்கையில எதை தொட்டாலுமே இழுபறியாவே இருந்திருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீங்கள் சோர்வடைந்த காரணங்கள் ஏராளமா இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க ஜாதக கட்டத்துல மறைந்திருந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் விழித்து கொள்ள போகின்றது.
நீங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்தில் உங்களுடைய பழைய முதலீடுகளோ அல்லது நீங்கள் எப்போதோ செய்த ஒரு நற்செயலோ உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது. புதையல் போல ஏதோ ஒரு வழியில் பணவரவோ அல்லது சமூகத்தில் பெரிய அந்தஸ்தோ உங்களை தேடி வரப்போகின்றது. வீதி உங்களை விளையாட வைத்த காலம் முடிந்து இனி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் பலமாய் வீச தொடங்க போகின்றது. அதாவது இனிமேல் உங்கள் ஜாதகட்டத்தில் நீங்கள் நன்றாக விழித்து கொள்ள போறீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்தில் தான் உங்களுடைய பழைய முதலீடோ அல்லது நீங்கள் எப்போதோ செய்த ஒரு நற்செயலோ உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது. அது புதையல் போல ஏதோ ஒரு வழியில் பணம் வரவோ அல்லது சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் உங்களுக்கு தேடித்தரப்போகின்றது. தொழிலில் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலையும் தொழிலையும் கடுமையான போட்டிகளையும் நஷ்டங்களையும் சந்தித்து வந்த விருச்சிக ராசினருக்கு இனி ஒரு மாபெரும் திருப்பு முனை ஏற்பட போகுது. நீங்கள் சற்றுமே எதிர்பார்க்காத ஒரு புதிய வாடிக்கையாளராகவோ அல்லது பெரிய ஒப்பந்தமோ உங்கள் நிறுவனத்தை தேடி வரும். நலிவடைந்து கிடந்த தொழில்கள் அனைத்துமே புதிய பொலிவுடன் புத்துயிர் பெறப்போகின்றது. கூட்டு தொழிலில் இருந்த சுணக்க நிலையில மாறி லாபம் ரெட்டிப்பாக போகிறது உங்களுக்கு. உங்கள் தொழில் உத்திகள் அனைத்துமே எதிரிகளை திணறடிச்சு உங்களை சந்தையில் முதன்மையான இடத்துல அமர வைக்க போகிறது. புதிய கிளைகளை தொடங்கும் எண்ணமும் உங்களுக்கு கை கூட போகின்றது. அதாவது நீங்கள் இப்போ எதிர்பார்க்காத ஒரு புதிய வாடிக்கையாளரையோ அல்லது பெரிய ஒப்பந்தமோ உங்கள் நிறுவனத்தை தேடி வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் நலிவடைந்து கிடந்த தொழில்கள் அனைத்துமே புதிய பொலிவுடனையும் புத்துணர்ச்சியுடனும் தொடங்க போகிறது. கூட்டு தொழிலில் இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி லாபம் இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பாக போகிறது. உங்கள் தொழில் உத்திகள் அனைத்துமே எதிரிகளை திணறடிச்சு உங்களை சந்தையில் முதன்மையான இடத்துல அமர வைக்க போகிறது. முருகன் அருளால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்க போகின்றது. விருச்சிகம் ராசியின் அதிபதியே நவக்கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் ஆவார். செவ்வாயின் அதிதேவதையான தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருள் பார்வை இப்போது உங்கள் மீது முழுமையாக பதிகிறது. இதனால் உங்கள் மனசில் இருந்த தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் மற்றும் போயோபியா எனப்படும் அச்சுறுத்துணர்வுகளும் அனைத்துமே இப்போ பனி போல விலகி எதையும் எதிர்கொள்ளும் அசாத்திய துணிச்சலும் வீரியமும் உங்களுக்குள்ள பிறக்கப் போகிறது. எத்தனையோ வருடங்களா தள்ளி போட்ட காரியங்கள் இந்த தைரியத்தை கொண்டு நீங்கள் துணிச்சலா செய்து முடிப்பீங்க. உங்களை கண்டு அஞ்சிய எதிரிகள்லாம் இனி உங்களை நிழலை கண்டே நடுங்க போகின்றாங்க. அதாவது இப்போ உங்களை உங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானோடைய அருள் பருவம் உங்க மேல முழுமையா பதிவதால உங்கள் மீது மனசுல இருந்து தேவையற்ற பயங்களும் பதற்றமும் மற்றும் போயஃபிரா எனப்படும் அச்சத்துணர்வுகளுமே பனி போல விலகி எதையுமே எதிர்கொள்ளுத அசாத்திய துணிச்சலுமே வீரியமே உங்களுக்கு பிறக்க போகின்றது. எத்தனையோ வருடங்களா தள்ளிப்போன காரியங்களை இந்த தைரியத்தை கொண்டு நீங்க துணிச்சலா செய்து முடிப்பீங்க. இதை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மறைந்திருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வெளிப்பட போகின்றது. உங்க வாழ்க்கையில எதை தொட்டாலுமே இழுபறியாவே இருந்திருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீங்கள் சோர்வடைந்த காரணங்கள் ஏராளமா இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்க ஜாதக கட்டத்துல மறைந்திருந்த பூர்வ புண்ணியஸ்தானங்கள் விழித்து கொள்ள போகின்றது. நீங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்துல உங்களுடைய பழைய முதலீடுகளோ அல்லது நீங்கள் எப்போதோ செய்த ஒரு நற்செயலோ உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது. புதையல் போல ஏதோ ஒரு வழியில் பணவரவோ அல்லது சமூகத்துல பெரிய அந்தஸ்தோ உங்களை தேடி வரப்போகின்றது. வீதி உங்களை விளையாட வைத்த காலம் முடிந்து இனி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் பலமாய் வீச தொடங்க போகின்றது. அதாவது இனிமேல் உங்கள் ஜாதகட்டத்தில் நீங்கள் நன்றாக விழித்து கொள்ள போறீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்துல தான் உங்களுடைய பழைய முதலீடோ அல்லது நீங்கள் எப்போதோ செய்த ஒரு நற்செயலோ உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுது. அது புதையல் போல ஏதோ ஒரு வழியில் பணம் வரவோ அல்லது சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் உங்களுக்கு தேடித்தரப்போகின்றது. தொழிலில் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலையும் தொழிலையும் கடுமையான போட்டிகளையும் நஷ்டங்களையும் சந்தித்து வந்த விருச்சிக ராசினருக்கு இனி ஒரு மாபெரும் திருப்பு முனை ஏற்பட போகுது. நீங்கள் சற்றுமே எதிர்பார்க்காத ஒரு புதிய வாடிக்கையாளராகவோ அல்லது பெரிய ஒப்பந்தமோ உங்கள் நிறுவனத்தை தேடி வரும். நலிவடைந்து கிடந்த தொழில்கள் அனைத்துமே புதிய பொலிவுடன் புத்துயிர் பெறப்போகின்றது.
கூட்டு தொழிலில் இருந்த சுணக்க நிலையில மாறி லாபம் ரெட்டிப்பாக போகிறது உங்களுக்கு. உங்கள் தொழில் உத்திகள் அனைத்துமே எதிரிகளை திணறடிச்சு உங்களை சந்தையில் முதன்மையான இடத்துல அமர வைக்க போகிறது. புதிய கிளைகளை தொடங்கும் எண்ணமும் உங்களுக்கு கை கூட போகின்றது. அதாவது நீங்கள் இப்போ எதிர்பார்க்காத ஒரு புதிய வாடிக்கையாளரையோ அல்லது பெரிய ஒப்பந்தமோ உங்கள் நிறுவனத்தை தேடி வரப்போகிறது. அது மட்டும் அல்லாமல் நலிவடைந்து கிடந்த தொழில்கள் அனைத்துமே புதிய பொலிவுடனையும் புத்துணர்ச்சியுடனும் தொடங்க போகிறது. கூட்டு தொழிலில் இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி லாபம் இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பாக போகிறது. உங்கள் தொழில் உத்திகள் அனைத்துமே எதிரிகளை திணறடிச்சு உங்களை சந்தையில் முதன்மையான இடத்துல அமர வைக்க போகிறது. முருகன் அருளால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்க போகின்றது. விருச்சிகம் ராசியின் அதிபதி நவக்கிரகங்களின் தளபதியான செவ்வாய் பகவான் ஆவார். செவ்வாயின் அதிதேவதையான தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருள் பார்வை இப்போது உங்கள் மீது முழுமையாக பதிகிறது. இதனால் உங்கள் மனசில் இருந்த தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் மற்றும் போயோபியா எனப்படும் அச்சுறுத்துணர்வுகளும் அனைத்துமே இப்போ பனி போல விலகி எதையும் எதிர்கொள்ளும் அசாத்திய துணிச்சலும் வீரியமும் உங்களுக்குள்ள பிறக்கப் போகிறது. எத்தனையோ வருடங்களா தள்ளி போட்ட காரியங்கள் இந்த தைரியத்தை கொண்டு நீங்கள் துணிச்சலா செய்து முடிப்பீங்க. உங்களை கண்டு அஞ்சிய எதிரிகள்லாம் இனி உங்களை நிழலை கண்டே நடுங்க போகின்றாங்க.